வச்சேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 கிலோ வெங்காயம், 1/4 கிலோ தக்காளி, 3 பச்சை மிளகாய். இப்போ நாம் 1/2 கிலோ அரிசி 3/4 கிலோ சிக்கன் செய்ய போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 50 கிராம் பூண்டுனா 25 கிராம் இஞ்சி, புதினா ஒரு சின்ன கட்டு, 3 பட்டை. இப்போது ப்ரெஷர் குக்கர் சூடாயிடுச்சு, ஆயில் ஊற்றும். 1 கப்பு ஆயில் ஊற்றிப்போம். நெய் வந்து இப்போ 1 ஸ்பூன் ஊற்றிக்கணும், அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ பட்டை லவங்கம் போடுறோம். மூணு பச்சை மிளகாய், 1/4 கிலோ வெங்காயம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ தக்காளி போடுறோம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கறியை இதில் ஆட் பண்ண போகிறோம், சிக்கனை ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் மேலே போடணும். சீரகம் ஒரு ஸ்பூன் போடணும், ஜீரகப்பொடி. எப்போ சிக்கனோ மட்டனோ செஞ்சாலும் மஞ்சத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு கலரணும். இப்போ கொஞ்சம் தயிர் கலந்துட்டு சால்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போடணும்னே. இந்த கறிக்கு தேவையான அளவு சால்ட்டு. இப்போ நல்ல உப்பு, தயிரோட புளிப்புத்தன்மை, காரம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வருது. 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஆனால் ப்ரெஷர் குக்கரில் அதனால அப்படி தான் ஊற்றுறேன். 3 டம்ளர் ஊற்றியாச்சு. இப்போ மசாலா வாசனை போக நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம அரிசியை போட போகிறோம். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அரிசின்னு. இப்போ 2 விசில் வந்துருச்சு. இப்போ நல்ல உதிரி உதிரியாக வந்துருச்சு. கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு, உதிரியாகிடுச்சு.